தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்குள்ள அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய இடத்துல எழுதியிருக்காங்க. நீங்கள் அடுத்து போனீங்கன்னா உள்ளுக்கெல்லாம் போகலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா பாருங்க, எழுதியிருக்கு எந்தெந்த நாளையில் யார் யார் இருப்பாங்கன்றதெல்லாம் எழுதியிருக்கு. அதில் கடைசியாக என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், ஜாதி மத பேதத்தால் சண்டையாகி கடைசியில் ராஜ நாம கலையன் வருவான் அப்படின்னு இதை எடுத்து பார்த்தா சீனன் வருவான்னு போட்டிருக்கு. இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் போகுது, எல்லாம் அவனுடைய இதிலேயே போகுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் இந்துக்களும் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குதுங்களா? எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் அது அல்ல உண்மை. வெட்டிட்டு சாக போகிறது உண்மை. ஆனால் முஸ்லீம்களும் இந்துக்களும் அல்ல. ஒருவர் பொறை இருவர் நட்புன்னு இருக்குல்ல, இருக்குதா? இல்லை நானா எதுனா சொல்கிறேன், ஒருத்தன் பொறுத்து போனால் இன்னும் ஒருத்தன் நண்பன் ஆகிடுவான். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தான் முஸ்லீம் அருவாள் எடுத்தாலும் இந்துக்கள் பகான் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு போயிடுவான். அதனால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்துடும். ஆனால் இங்கே பிரச்சனைக்குரியவங்க யார் தெரியுமா? முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தான். ஏன்? ரெண்டு பேருமே இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான். நம்மளுடைய ஆளுமைக்குள்ள இந்த நாடு வரணும் சொல்லி ரெண்டு பேருமே நினைக்கிறான். அது ஆசைன்னு ஒரு நிலை. ஆசைப்பட்டுட்டான்ல அச்சின் சாவான். இதுதான் உண்மை. இது நடக்க போகிறது இப்போ அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் விலகி வருவோம். நான் ஏன் இந்த சப்ஜெக்டை மெயினாக வச்சேன்னு சொன்னால், உலகத்தில் ஆயிரம் ஆண்டு காலமாக எப்பெல்லாம் மனித சமுதாயத்தின் மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அதை தீர்த்து வைப்பதற்கு ஒரு அருளாளனை இறைவன் படைப்பான். அந்த அருளாளர் மக்களுக்குள் நல்ல செய்திகளை சொல்லி சமாதானப்படுத்தி மக்களை வாழ வைப்பார். அது என்பது வரலாறு. நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அப்பப்போ இது நடந்துக்கிட்டே இருந்தால் அப்போ அதுக்கு தீர்வே இல்லையே. எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் புரட்சியாளர்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய அது ஒன்றும் முடிஞ்ச பாடு இல்லையே அப்படின்னு உலகத்தில் ஒரு ஆள் கவலைப்பட்டவன் ஒருத்தன் உண்டுன்னா அவர் திருவருட் பிரகாச வள்ளலாரை தவிர வேற யாருமே இல்லை. அப்போ இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் யோசித்தார், சிந்தித்தார், எல்லாத்தையும் பார்த்தார். ஓஹோ, இது சமயம் ஜாதி மதம் உள்ளே இருக்கு, இதுதான் இவ்வளவும் பண்ணுது, இதை ஒழிச்சு கட்டணும்டான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் வள்ளலார் ஒரு பாட்டு பாடியிருக்கார். இங்கே கூட அதை பற்றி பிரச்சனை வந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே, நீற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க அந்நிமலரை காண்க, சாற்றின் நன்னெறி ஈதுகான் கண்காள், இனிய நீரிடா ஈன நாய் புலையருக்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக. யாரு? மோட்ச வீட்டுக்கு வழி சொன்னவர் அவர் தான். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் சொன்னவர் அவர் தான். அந்த ஜீவகாருண்யத்துக்கு நேர எதிர்மறையாக சொல்கிறாரு. போற்றி நீரிடா புலையர் அங்கே தோற்றுட்டார். புலையர் என்றால் புலால் உண்ணுபவன், தீண்டத்தகாதவன் என்பது பொருள். அந்த தீண்டத்தகாதவன்ற சொல்ல சொன்னால் அது மனித இதுக்கு தப்புன்றதுனால அவனை புலையன்னு சொல்லி வச்சுட்டாங்க, அடைமொழி கொடுத்து வச்சாங்க. புலையன் என்றால் புலால் உண்ணுபவன், புலால் உண்ணுபவன் என்றால் அவன் தீண்டத்தகாதவன். எனக்கு நல்ல நினைவு இருக்குது, எங்கள் ஊரில் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, எரிக்கிறதுக்கோ அல்லது புதைக்கிறதுக்கோ. அதை தூக்கிட்டு போகக்கூடிய பாதைக்கு பேர் மயான பாதை. அந்த பாதையில் தான் மீன், கருவாடு, இறைச்சி இந்த கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே போகிறவங்க யார் தீண்டத்தக்காதவங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க தான் அங்கே போவாங்க.
மற்றவங்களாம் அந்த பாதைக்கு போக மாட்டாங்க. இது முந்தைய வரலாறு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. கோயிலா, பள்ளிக்கூடமா, பள்ளிவாசலா, எதுவாக இருந்தாலும் சரி இவன் கதையை நடத்திக்கிட்டு இருக்கிறான். கட்டுப்பாடு இல்லை, அதுக்கு ஒரு நாகரிகம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆளுகின்ற அரசுகள் செய்யக்கூடிய கொடுமை இதெல்லாம் மக்களை வழி நடத்தாமல் வழியை பிறள வைக்கிறாங்க நாட்டை ஆளுகின்றவர்கள். அவங்களுடைய பொறுப்பு அந்த மாதிரி இருக்குது. மக்கள் ரொம்ப கடமையாக செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் தடுக்கிறாங்க. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் தடிக்க விழுந்தா பிரியாணி கடை பல பேரில். இது ஆற்காடு பிரியாணி, இது ஆரணி பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி, இப்படி எல்லாத்துக்கும் பேர் போட்டு தடிக்க விழுந்தா. முந்தியெல்லாம் டீ கடை வச்சுருப்பார். யார்? சேட்டன் அண்ணாச்சி. அவர் வந்துட்டு தலை இது வச்சுருப்பார், டீ கடை. தடிக்க விழுந்தா டீயும் பெட்ரோல் பாக்ஸும் கிடைக்கும். நான் ஒரு முறை கேட்டேன், பாம்பே போயிருந்தேன், ஹாஜி மலங் ஷா பாபா தர்கா, அங்கே போயிருந்தேன். போனால் மக்கள் போகிறதுக்குள்ள இடம் இல்லை. அது கடுமையான மலை, காடு. அதுக்கு நாங்கள்லாம் போகிறோம். அங்கே போனால் எங்களுக்கா பசி பிடிங்கி எடுக்குது. உள்ளுக்கு காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு கல் வாழை அப்படின்னு சொல்லி ஒரு வாழை இருக்கும், அதை உடச்சி கொண்டு திம்போம். அவ்வளோ பசி இருக்கும். அப்படி உள்ள இடத்துல ஒருத்தர் ஒரு டீ கடை வச்சிருக்கிறார். என்னடான்னு பார்த்தா அவர் மலையாளத்தில் பேசுகிறார். நான் கேட்குறேன், ஐயா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் விட மாட்டீங்களான்னு கேட்குறேன். ஞானி எവിടെ போயாலும் அவட சேட்டன் உண்டாயிட்டு டீ கடை வச்சிருக்கீங்க சொன்னால் அவர் சொல்கிறார், மலையாளி இல்லையாத்தான் மலையே இல்லையா. எப்படி உலகத்தில் எங்கே மலை இருந்தாலும் அங்கே மலையாளி இருப்பான் அப்படின்னார். உண்மைதான், அப்படி தான் இருக்காங்க. அங்கே ஒரு டீ கடை வச்சுருப்பான். அந்த மாதிரி நீங்கள் சுடுகாட்டில் போய் செத்து வெளியில் வந்தீங்கன்னா கூட அங்கே ஒரு பிரியாணி கடை ஒருத்தன் வச்சுருக்கேன். அப்படி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டினுடைய இன்றைய வளர்ச்சி. உண்மை தெரியாமல் செய்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கேன்சர் ஆஸ்பத்திரியும் நல்ல ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பேஷண்ட், கிட்னி ஃபெயிலியர், குழந்தை இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இதுதான், மட்டன் பிரியாணி தான். அது மக்களுக்கு புரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்கிறேன். அவங்களுக்கு சொல்கிற விதம், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விதமாக எடுத்து சொல்கிறேன். கேட்குறவங்க கேட்டுக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு திருந்துறவங்க திருந்துறாங்க. கேட்டுட்டு ஐ சூப்பராக பேசினார் தாடிக்காரரு அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டு போகிறவங்க. எனக்கு உங்கள் கைத்தட்டம் வேண்டாம், உங்கள் பாராட்டம் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், மனுஷனாக இருங்கோ அப்படின்னு கேட்குறோம். அவ்வளோதான். இது புரிய மாட்டேங்குது. ஆனால் பட்டறிவுன்னு ஒன்று இருக்கு. ஒரு நாளைக்கு பட அப்புறமா வருவாங்க. இப்போ எனக்கு பேஷண்ட்ஸ் வந்துட்டு பெங்களூர்லேருந்து எனக்கு இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட் இப்போ எனக்கு அதிகம். முதல்ல ஆந்திராவில் இருந்தாங்க, விஜயவாடா, ஹைதராபாத் அங்கெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு காக்கிநாடா, ராஜமுந்திரி, இங்கெல்லாம் எனக்கு கேன்சர் பேஷண்ட்டு நிறைய இருந்தாங்க. இப்போ கஷ்டமாக இருக்குது. பெங்களூரில் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இப்போ வந்துட்டு இங்கேருந்து வர பேஷண்ட்டுகளை அட்ரஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மூலமாக எனக்கு அட்ரஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா நானும் எங்கள் அப்பாவும் இங்கே மீரான் சாஹிப் ஏதோ ஒரு அந்த தெருவுக்கு பேர் தெரியல, இந்த புல்புல் தர ஹார்மோனியம்லாம் அங்கே தான் கிடைக்கும்னா அங்கே வந்துட்டு அப்பாவும் நானும் வந்து டபுள் டேஸ் ஹார்மோனியம் வாங்கிட்டு போவோம். அதனால் எனக்கு பெங்களூர் எனக்கு தெரியும். ரெண்டாவது இம்காஸ் எங்களோட நிறுவனம் இருக்குது, அதனுடைய பிரான்ச் இங்கே இருக்குது. அதனாலையும் எனக்கு பெங்களூர் பழக்கம். மேடம் அதே அந்த மாதிரி. அதனால் இப்போ எனக்கு சன்மார்க்கத்தின் சார்பாகவும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் பிடிக்காமல் இருந்ததுனால அதில் நாட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அன்றைக்கி சேகர் வந்துட்டு எங்கள் ஆஸ்தான கேமராமேன், அவர் எங்கே போனாலும் அவர் வந்துடுவார். இவர் தான் இப்போ நம்ம பேசுகிற சன்மார்க்கத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குறாரு. அவர் என்னை கேட்டார், இந்த மாதிரி பெங்களூரில் கேட்குறாங்க. நான் இவர் கேட்டுட்டதுனால என்னால் மறுக்கவே முடியல. தேதியை மட்டும் சொல்லுங்கள், ப்ரோக்ராம் பார்க்குறேன். தேதி சொன்னார், ப்ரோக்ராம் இல்லை, போட்டுக்குங்க, நம்ம 2 பேரும் போயிடலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கே சொல்லி எல்லாம் டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணாங்க.
எங்களால் நேற்று டிக்கெட்டு புக் பண்ண ட்ரெயினில் வர முடியலை. நாங்கள் தான் எங்கள் டிரைவர் லேட் பண்ணிட்டார், அதனால் பஸ்ஸை விட்டுட்டோம். நான் காரில் மவுண்ட் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயினை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விட்டுற போகிறோம், எதையாவது பண்ணி எங்கள் 2 பேருக்கும் ஒரு டிக்கெட் பண்ணி கொடுங்கன்னு. நான் மவுண்ட் ரோடு வர்றதுக்குள்ளார எங்களுக்கு 2 டிக்கெட். நான் வந்துட்டு எப்போவுமே ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் தான் நான் போவேன். அது எனக்கு கொஞ்சம் நிம்மதி. அது ஒரு பகட்டு அப்படிலாம் கிடையாது. எனக்கு அது கொஞ்சம் மகிழ்ச்சி, அதனால வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா ஃப்ளைட்டில் வந்துடுவேன். இல்லைன்னா என் கார் இருந்துச்சுன்னா யார் எடுத்துகிட்டு போகலன்னா காரில் வந்துடுவேன். இதுதான் என்னுடைய வழக்கம். இந்த முறை அப்படின்னப்போ எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கிடச்சிது. லேட்டாக நாங்கள் 3:30க்கு கிளம்ப வேண்டியிருந்தோம், 5:30 மணிக்கு கிளம்புனோம். வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா நிகழ்ச்சி இன்றைக்கி தான், அதனால் பரவாயில்லன்னு வந்துட்டோம். இங்கே வந்ததில் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ஒன்று, அவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோன்றது மறுபடியும் புத்தகத்தை புரட்டுற மாதிரி இவ்வளோ எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி தாங்க மனிதனை ரொம்ப உடல் நலத்தோட நீண்ட ஆயுளோட வாழ வைக்கிறது. மகிழ்ச்சி தான். மனசார மகிழணும், அப்போ தான்